ஸோ ஆப்ஷன்ஸ் ஃபார் காங்கிரஸ் இன் தி வேக் ஆஃப் பியர்ல் ஹார்பர் அட்டாக். சரிங்களா? ஸோ சர்ச்சில்ஸ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இன் ஜெனரல் அண்ட் காந்தி இன் பர்டிகுலர் வாஸ் ஒன் ஆஃப் த contempt one earlier. சரிங்களா? So Churchill did not change even when Britain needed cooperation in the war efforts to desperately. அவர் தன்னோட தீர்மானத்துல உறுதியாவே இருந்தார். சரியா? இந்தியன் கவர்மெண்ட் பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சரியா? பட் ஹி கேம் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் தி யூஎஸ்ஏனா வேர்ல்டு வார்ல வந்து பிரிட்டன் வந்து தோத்து போறதே சுச்சுவேஷன்ல இருக்கு. சரியா? அப்போ அவர் வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த பேரலல் இந்தியாவை வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ண வைக்க ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து சர்ச்சில் வந்து தள்ளப்படுறாரு. சரிங்களா? ஸோ அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் சீனா. சரியா? ரெண்டு பேர்கிட்ட இருந்து ப்ரெஷர் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீன்வேல் வாஸ் புஷ்ட் அகேன்ஸ்ட் தி வால். இதுக்கு எதிராக அவங்க வந்து இல்லை, நாங்கள் வந்து நீங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறதா இருந்தால் மட்டும் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அப்போஸ் பண்றாங்க. So this happened in 2 ways. என்ன மாதிரி நடக்குது பாத்தீங்கன்னா, the colonial government adamant stand against any assurance of independence. அது இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற கொடுத்துனோம்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுட்டு எந்த ஒரு அசூரன்ஸுமே இல்லை. சரிங்களா? அந்த இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் சுபாஷ் சந்திர போஸ் கம்பெயின் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் த ஆக்சிஸ் பவர்ஸ் இந்த ஃபைட் ஃபார். இவங்க வந்து இவர் சில நேஷன்ஸோட எல்லாம் ஜாயின் பண்ணி இவர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சைடு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு. சரிங்களா? ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். ஸோ போஸ் ஹேட் அட்ரஸ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆன் தி ஆசத் ஹிந்த் ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஃப்ரம் ஜெர்மன் இன் 1942. சரிங்களா? ஸோ இந்தியாவில இருந்து தப்பிச்சு ஜெர்மன் போகும்போது அங்க வந்து ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து மக்கள் கிட்ட வந்து தன்னுடைய அட்ரஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்காக டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். சரியா? ஸோ திஸ் வாஸ் த கான்டெக்ட் இன் விச் காந்தி தாட் ஆஃப் தி குட். ஸோ இதனாலதான் வந்து காந்தி வந்து குட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்புக்கு வந்து வந்துருவாரு. சரிங்களா?